நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமா, நான் வந்து 2 நூல்ல வந்து ஒண்ணு தான் நம்ம கைக்கு கிடைக்குது. அதாவது ஜேம்ஸ் வில்சனுடைய பயோகிராஃபி ஆஃப் பிளைண்டும், அவருடைய ஆட்டோபயோகிராஃபியும் தான் நம்ம கைக்கு கிடைக்குது. வில்லியம் ஆர்ட்மேனுடைய தி டியூட்டிஸ் அண்ட் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிளைண்ட் வந்து நம்ம கை கிடைக்கல. கிடைக்கலன்னு சரி $120 சொல்றாங்க. ஆனா அது அந்த விலை கொடுத்து வாங்க முடியுமாங்கிறது தெரியாது. 2வது விஷயம் என்னன்னா, அந்த ஆத்தரை பத்தியே பெருசா ஒன்றும் நெட்லயே காணும். ஈவன் ஏஐ கூட அவரை பத்தி அதிகமா எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் எழுதின அந்த புக்கு வந்து அவரும் பிஹோல்ன்ற இன்னொருத்தரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் 1890 அந்த புக்கு வெளிவந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவருடைய ஜேம்ஸ் வில்சனுடைய புக்கு வந்து 1820 வெளிவந்திருக்கு. ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னா ஆக்சுவலா அவர் வந்து ஸ்காட்லாண்டை சார்ந்தவர். 1779 ஒரு ஸ்காட்லாண்ட்ல பிறக்கிறார். அப்புறம் அவரை வந்து அவங்க அப்பா வந்து இதா இருக்கும்போது கொஞ்சம் வறுமையில இருந்த நிலையில இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு அவங்க அப்பாவுடைய இவருடைய மாமா கூப்பிடுறாரு. அதுல இவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு போறாங்க. அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு கழகம் ஏற்படுது. ரிபப்ளிகன்ஸுங்கிற குரூப்புக்கும் ரெவல்யூஷனரிஸுங்கிற குரூப்புக்கும் ஒரு கழகம் ஏற்படுது. அதுல இவரெல்லாம் வந்து ரெவல்யூஷனரி பக்கம் நிற்கிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மாமா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சொத்தெல்லாம் இவர் பராமரிச்சுட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வீடெல்லாம் சூறையாடப்படுறது. அந்த நிலையில இவர் வந்து கப்பல் ஏறி மனைவியும் கூட்டிட்டு குழந்தையும் கூட்டிட்டு கப்பல் ஏறி வர்றாரு. கப்பல் ஏறி வரும்போது வழியில கப்பல்ல வழியில வந்து இவருக்கு அம்மை கண்டுறது. அம்மை கண்டு பார்வை பாதி முக்காலுக்கு பார்வை போயிருக்கு. கொஞ்சோண்டு பார்வை தான் இருக்கு. அந்த கொஞ்சம் பார்வை என்ன ஆகுதுன்னா, 7வது வயசுல இவர் ரோட்டை கிராஸ் பண்றாரு. ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு மாடு வந்து முட்டிடுது. முட்டை வேகத்தில் ஒரு கீழே விழுந்த வேகத்தில் அந்த பார்வையும் போயிடுது. அப்போ டோட்டலி பிளைண்ட் ஆயிடுறாரு அவர். இப்படி அவரு இதா இருக்காரு. அம்மா அப்பா 2 பேருமே நோயில கப்பல்ல இறந்துடுறாங்க. அப்போ கப்பல் இவங்க கூட வந்த ஒருத்தர் ஜார்ஜ் அப்படின்ட்டு. அந்த ஜார்ஜ் வந்து ரிப்பப்ளிக்கன் அமெரிக்காவில் வந்தவர் தான். ஆனா ஒரு ரிப்பப்ளிக்கன் குரூப்ல இருந்தவர். இருந்தாலும் இவங்களை ஆதரிக்கிறாரு, இவங்களோட நல்லா பழகி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் தான் பொறுப்பெடுத்து இந்த குழந்தையை கொண்டு வந்து ஒரு இங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு மடத்துல சேர்த்து எல்லாம் படிக்க வச்சு இது பண்றதுக்கெல்லாம் பண்றாரு. அவரை உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இவர் வந்து ஒரு இதில் வளர்ந்துட்டு வர்றாரு. ஓரளவுக்கு வயசாகி படிப்பெல்லாம் முடிச்சு இதாகும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சொந்தமா ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்கிட்ட காசு வாங்கி ஹார்ட்வேர் பொருள்கள் வாங்கி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரா நடந்து போய் அதை சுமந்துட்டு போய் விற்கிறார். அப்படி விற்கும்போது அவருக்கு ஏற்படுற சிரமங்களை பற்றி எல்லாம் அதை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு தடவை என்ன பண்றாருன்னா, இவர் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் திசை மாதிரி ஒரு கால்வாய் இருக்கிற பக்கம் போயிடுறாரு. கால்வாய் இருக்கிற பக்கம் போன உடனே ஒரு லேடி சத்தம் போடுறாங்க, அங்கேயும் நில்லு அப்படின்னு. இவர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே நின்னுறாரு. அடுத்த ஸ்டெப்பு வைக்காம அப்படியே நின்னுறாரு. அந்த லேடி மூச்சு இறக்க ஓடி வந்து இவரை பிடிச்சிட்டு, எங்க போகணும் அப்படின்னு. நான் லிஸ்பனுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. ஆனா நீ இப்ப கால்வாய்க்கெல்லாம் போயிட்டு இருக்க. இந்த கால்வாயில 2 நாளைக்கு முன்னாடிதான் ஒருத்தன் ஓடி செத்தான் அப்படிங்குது.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அது பக்கம் ரிப்பன் ரோட்டில் அவரை நேராக போக சொல்லி அனுப்பி அப்படி ஒரு தடவை தப்பிக்கிறாரு. இன்னொரு தடவை ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தொழிலாளர்கள்லாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்ப இடம். அங்கே ஒரு பக்கத்தில் கிணறும் இருக்கு. ஆனால் தொழிலாளர்களும் சாப்பாட்டுக்கு போயிட்ட மத்தியான டைம் அது. இவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு தொழிலாளி இவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஒரு அடி கூட நகராத அப்படியே நில்லுங்கிறார். அவர் அப்படியே நின்றுறாரு. அப்புறம் அவர் வந்து பிடிச்சி சொல்றாரு, நீ போற வழியில கிணறு இன்னும் 2 ஸ்டெப்பு வச்சிருந்தா கிணத்துக்குள்ளதான் விழுந்திருப்ப. அது 80 அடி ஆழ கிணறு, தண்ணியும் இருக்கு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறார். இப்படியா பல கஷ்டங்களை பட்டு தான் முன்னேறார். முன்னேறினவர் 1820 வாக்குல இந்த நாம தான் பிளைண்டா இருக்கிறோம், யாராவது பிளைண்டா இருந்திருக்கானா, ஏதாவது சாதிச்சிருக்கானா அப்படின்னு தேடி பிடிக்கிறார். அப்படி தேடி பிடிச்சி இதெல்லாம் பண்ணி எழுதுறாரு. இப்படி எழுதுறதுக்கு என்ன காரணம்னா, அதாவது அது வரைக்கும் எந்த ஹிஸ்டோரியனும் இதை பத்தி கவலைப்படல. ஆனா அந்த கவலைப்பட்ட 2 ஹிஸ்டோரியனுமே பிளைண்ட், 2 பேருமே பார்வையற்றவர்கள். அதனால இவங்க வந்து அதை தேடி பிடிச்சி இது பண்றாங்க. அப்படி தேடி பிடிச்சி எழுதுறதுல ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காரு. ஹோமர்லேருந்து தொடங்குறார். ஹோமர்லேருந்து தொடங்கி பல போயிட்டுகள் இவங்க அப்படின்னு சொல்லி பலர் கொடுத்துருக்காரு. நான் சில மட்டும் எடுத்திருக்காங்க. அப்போ அப்படி வந்து பலரையும் பற்றி எழுதி இவர் இதாகிறாரு. இவருக்கு அப்போ இதே இதுகளை வச்சு அமெரிக்காவோட இருந்த சில விவரங்களை வச்சு அவரு எழுதுறார். யாரு? வில்லியம் ஆர்ட்மேன். அப்போ அவர் வந்து அவர் தனியா எழுதல, அவர் பிஹோல்ங்கிற நண்பர்களோட சேர்ந்துதான் தி பியூட்டி அண்ட் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிளைண்ட் வந்து எழுதுறார். அந்த புக்கு இதாகப்படுது. அத இப்படி 2 பேரும் பார்வையற்றவர்களாக இருந்ததுனால பார்வையற்றவர்களை பற்றி ஒரு தெளிவை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஏன்னா நாம சாதாரணமா சொல்றது உண்டு இல்லையா, தி ஷூ வேற நோஸ் வேர் தி ஷூ பைஸ். அது மாதிரி ஷூ போட்டவனுக்கு தான் தெரியும் ஷூ எங்க கடிக்குது. அது மாதிரி பார்வையுள்ளவர்களுக்கு தான் அதை பற்றிய கவனம் தேவைப்படுகிறது, அதை பற்றிய கவலை இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த கவலையின் அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே இதே கருத்து தான் நானும் இங்கே சொல்லி வர்றேன். எல்லோரும் எழுதுங்க, அவங்களுடைய சுயத்தை எழுதுங்க. அப்பதான் நாளைக்கு ஒரு எவிடன்ஸ் உருவாகும். ஏன்னா நம்மை பற்றி என்ன பதிவுமே இங்க இல்லை, எதுவும் மற்றவங்கள தான் நாம இருக்கோம். அப்ப அப்படி ஒரு இது எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல காரணமும், அதுக்கான பயிலரங்கு பற்றை வைக்கிறதுக்கு காரணமும் இதுதான். எனவே இந்த அடிப்படையில தான் நாம வந்து அதை பார்க்கிறோம். அப்ப இவருடைய இதுல சில முக்கியமான பெரிய பெரிய ஆட்களை ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். ஹோமர் பற்றி நமக்கு தெரியும். ஹோமர் பற்றி அரிஸ்டாட்டிலுக்கு நல்ல கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். அரிஸ்டாட்டில் ஹோமர் நமக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அது எப்படின்னு தெரியாது. ஆனா ஹோமர் வந்து இலியட் ஒடிசைங்கிற 2 பெரிய காவியங்களையும் எழுதினார். அவர் பார்வையற்றவர் தான். மில்டனாவது பாதி வயசுல பார்வை போனவர், 40 வயசுக்கு மேல பார்வை போனவர். எனவே மில்டன் சார்ந்திருந்த, மில்டனுக்கு எதிராக இருந்த அரசியல் குழுக்கள் வந்து அவர் எழுதின புத்தகத்தை எல்லாம் எரிச்சாங்க. அப்படி பல புத்தகம் எரிஞ்சு போச்சு. ஆனா மில்டன் பார்வை இழந்ததுக்கு அப்புறம் தான் பாரடைஸ் லாஸ்ட்ங்கிற புத்தகத்தையும் பாரடைஸ் ரீகெயின்ங்கிற புத்தகத்தையும் எழுதினார். இழந்த சொர்க்கம் மீண்ட சொர்க்கம் 2 புத்தகத்தையும் அதுக்கப்புறம் தான் எழுதினார். அப்போ
மில்டன் வந்து 40 வயசுக்கு மேல பார்வையாண்டவர். ஆனா இவரு சொல்றது பெரும்பாலானது வந்து எல்லாம் இடையில பிளைண்ட் ஆனவங்க தான். பான் பிளைண்டா அல்லது 5 வயசு 10 வயசுக்குள்ள இவர் மாதிரி 4 வயசுக்குள்ள பிளைண்ட் ஆனவங்க வந்து மிகச்சிறராக இருக்கலாம். பெரும்பாலான வந்து பார்வை நடுவில் பார்வை இருந்தவர்கள் தான். அதுல ஜான் டர்க் அப்படின்னு ஒருத்தர், இவர் பொஹிமியா நாட்டை சேர்ந்தவர். ஜான் டர்க் வந்து பொஹிமியா நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, சிறந்த வீரர், நல்ல படை வீரரும் கூட. அவர் என்ன பண்றாரு, போர்ல கலந்துக்கிட்டு தன் தாய்நாட்டுக்காக போரிடுறார். அப்படி போரிடும் போது கண்ணுல அம்புப்பட்டு ஒரு கண்ணை இழந்துடுறார், பார்வை இழந்துடுறார். அப்புறம் ஒரு கண்ணை வச்சுட்டு வாழ்த்து ஓட்டிட்டு இருக்கார். மீண்டும் போர் வருது. மீண்டும் போர் வரும்போது மீண்டும் போரிடுறாரு. அப்போ மீண்டும் கண்ணுல அம்பு போட்டு 2வது கண்ணை இழந்துடுறாரு. அப்போ வீட்டில் உட்காந்து கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறார், சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிறார். அப்படி சிகிச்சையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்து யார் சொல்லையும் கேட்காம போர்க்களத்துக்கு வந்துடுறார். போர்க்களத்துக்கு வந்து சோலக்ஸ்ன்னு ஒரு கருவியை, சக்கரை மாதிரி ஒரு இதுன்னு அப்படிலாம் படம் போட்டு வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தன் மெய்க்காவல்னு தான் கூட வச்சுக்கிட்டு இவர் சண்டை போடுறார். கிபி 1422 போப்பாண்டவர் ஒரு ஆலோசனை விடுகிறார். பூமியாவுக்கு எதிராக 6 நாடுகளை ஒன்று சேர்ந்து போரிட சொல்றார். அப்படி 6 நாடுகள் ஒன்று சேர்ந்து போரிடுது. அந்த போர்க்களத்தில் இவர் என்ன பண்றாரு, போர்க்களத்தில் போய் நிற்கிறாரு. ஒவ்வொரு ஆக்ஷனையும் மைக்காவிலன்னு ஒன்று கூட விளக்கி சொல்றான். அப்போ கொடி காட்டப்படுது, தங்கு ஊதப்படுது. முதல் தங்கு 3 தங்கு ஊதுனதுக்கு அப்புறம் சண்டை ஆரம்பிக்கணும். முதல் தங்கு ஊதுது. முதல் தங்கு ஊதி முடிச்ச உடனே இவர் வந்து தாக்குதலை தொடங்கிடுறார். தாக்குதலை தொடங்கி அவங்க படையெல்லாம் சிதறடிச்சிடுறார். இந்த படைகளை சிதறடிச்சதுனால மற்ற படைகளும் இவங்களோட சேர்ந்து போரிடுறங்கிற அந்த ஐடியா உடஞ்சி போய் எல்லாம் சிதறி ஓடிடுறாங்க. ஆனா சிமெண்ட்ஸ் என்ன பண்றாரு, அந்த பழைய அரசன் சிமெண்ட்ஸ் என்ன பண்றா அப்படின்னா, மீண்டும் படைகளை எல்லாம் ஒன்று திரட்டி சிதறி ஓடினவங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து போரிடுறாரு. மீண்டும் தோக்குறான். மீண்டும் ஒரு தடவை வர்றான். இப்படி அவன் 3 தடவை தோத்து போறான். 3 தடவை தோத்ததுக்கு அப்புறம் தான் பூமியா அமைதியா அடையுது. அப்போ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவரை நீங்களே அரசனாயிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த 14ஆம் நூற்றாண்டின் கடைசி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே, அதாவது 15ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலேயே இவர் ஜான் டர்க் அவர் வந்து மக்கள் வந்து ஜிஸ்கா அப்படின்னு அன்போடு கூப்பிடுறாங்க. அந்த ஜிஸ்கா என்ன சொல்றாருன்னா, இந்த அரசனை வச்சு ஆடுறதை கைவிட்டுருங்க, இந்த நாட்டை வந்து குடியரசு நாடா மாற்றி மக்களாட்சிக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய தீர்க்க சிந்தனையோடு அவர் இருந்திருப்பாருன்னு பாருங்க. ஏன்னா 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் தான் அது. 1425 23 24 வாக்குல தான் அது நிகழ்வு. அப்பவே அவர் வந்து அந்த ரிபப்ளிக் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரிபப்ளிக்கு கொண்டு வந்து இது பண்றாங்க. இந்த ரிபப்ளிக் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரிபப்ளிக்கு அவங்க கொண்டு வரல, அவங்க அரசனாக மீண்டும் வச்சிருக்காங்க. பூமியா அரசாணப்படுது. அந்த பூமியா அரசு இவரை மாதிரியே ஜான் ஒருத்தர் அரசர், அவர் போரிடுறார். அவர் போரிட்டு குதிரையோடு அவர் செத்து கிடக்கிறது மறுநாள் தான் போர்க்களத்துல கண்டுபிடிக்கிறாங்க.
கண்டுபிடிச்சி அவங்க இது பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஒருத்தர் அரசராகிறார். அதாவது ஹெனோவரியின் முழுமையாளோட ஹெனோவரின் ஒரு இனம் உண்டு. அந்த வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் ஃபெட்ரிக்குங்கிறவர் 5ஆம் சார்ஜுங்கிற பேரில் அரசராகிறார். 6 மொழிகள் தெரிந்தவர், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனால் பார்வையிட்டவர். அவரும் அரசராக இருக்கார். அவரும் அரசாண்டு இதாகிறார். இப்படி அரச வம்சத்தில் பலர் பார்வையற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, அரச வம்சத்திலே மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருந்ததா அப்படின்னா இல்லை. மற்ற எல்லா குரூப்லையுமே அந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருக்காங்க. உதாரணமா கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயே அலெக்சாந்திரியாவை சேர்ந்த டிடிமஸ் பார்வையற்றவர்களுக்கு மரக்கட்டையை செதுக்கி எழுத்துக்களை உருவாக்கி அதன் வழி படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறார். கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயே அவர் அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறார். அப்போ இப்படியான ஐடியாலாம் நம்ம நாட்டில் 15-16ஆம் நூற்றாண்டில் கூட வரல. ஆனால் அவர் கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயே கொடுக்குறார் அந்த ஐடியாவை. அப்படியாக அவர் இது பண்ணுறார். இதே மாதிரி ஜான் மிட்காஃப்னு ஒருத்தர். ஜான் மிட்காஃப் 5 வயசுல 6 வயசுல பார்வையில் இருக்கிறாரு. 9 வயசுல அவர் நீச்சல் அடிக்கிறதுக்கும் வயலின் வாசிக்கிறதுக்கு கற்றுக்கிறார். அப்படி வயலின் வாசிக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இராணுவத்தில் வயலினிஸ்டாக அவர் சேர்றார். சேர்ந்து இராணுவத்துக்கு மியூசிக் கொடுக்கறதுக்கு இவர் வயலின் வாசிக்கிறவராக இருக்கார். அப்படி இருந்தவர் அவர் ஒரு புதுமையான சாதனை செய்கிறார். ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறார். ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து குறித்த காலத்துக்கு முன்னாடியே 3 கிலோமீட்டர் ரோட்டை முடிச்சு காட்டி இவர் அவங்க இந்த அளவீட்டாளர் இருப்பாங்க இல்லையா, அந்த அளவீட்டாளர் சர்வேயர் அவங்ககிட்டையும் மற்றவங்ககிட்டையும் நல்ல பேர் வாங்குறார். ரோடு எப்படி இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து எப்படி பண்ணி முடிக்கணுங்கிறத இங்கிலாந்துக்கு அவர் தான் முதலாக கற்றுக் கொடுக்குறார். அதே மாதிரி கூரிய சர்வீஸ் நடத்தி பார்க்குறார். அதுவும் வெற்றிகரமாகவே செய்கிறார். இது மட்டும் இல்லை, இவர் தன் சொந்த வாழ்க்கையிலையும் மிக தீவிரமான வெற்றியாளராக இருந்திருக்கார். பென்னிசன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை காதலிச்சிருக்கார். ஆனால் அந்த பொண்ணுக்கு வீட்டில் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு கல்யாணத்துக்கு. அந்த டைமில் இவர் குதிரையில் போய் அந்த பொண்ணை கடத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். அநேகமாக இந்த ஜான் மிட்காஃப் கிட்ட வாழ்க்கை வரலாற்று தான் கமலஹாசன் அந்த சீன் எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். ராஜபார்வையில் உங்களுக்கு தெரியும், நான்சிங்கிற பொண்ணை கமலஹாசன் காதலிப்பார். அந்த பொண்ணுக்கு சர்ச்சில் வேற நடத்த ஏற்பாடு ஆகிட்டு இருக்கும். கமலஹாசன் வெளியே போய் நின்று கூப்பிடுவார். நான்சின்னு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு ஒடியாந்துடும். ஒடியாந்த உடனே குதிரை இது கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். இது அங்கிருந்தா எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்த போதும் ஜான் மிட்காஃப் 1810 இறக்கும்போது அவரை சுற்றி பேரன்கள் கொள்ளு பேரன்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அவரை சுற்றி நிற்கிறவங்க கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலி உருவாக்கி வச்சிருக்காரு ஜான் மிட்காஃப். ஜேம்ஸ் ஹோல்ஸ்மேன் எஸ்கொயர் அப்படின்னு ஒருத்தர். இவர் நேவியில் வேலை செஞ்சிருந்தவர். 25 வயசுல பார்வை போகுது.
ஆனா இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆசை உண்டு. இந்த ஊர் உலகத்தை எல்லாத்தையும் சுத்தி பார்த்தரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவரு பார்வை இருந்தாலும் அந்த ஆசை மட்டும் இவரை விடல. எனவே தனியா கிளம்புறாரு. வாக்கிங் ஸ்டிக் வச்சிருந்தாரா இல்லையா அப்படிங்கிற பற்றி எல்லாம் டீட்டெயிலாக காணும். ஆனா வாக்கிங் ஸ்டிக் உருவானதே ஜான் ஹூவர் உருவாக்குனதே 1950களுக்கு பிறகுதான். 1964 இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்டும் அதை தொடர்ந்து சர்வ நாடுகளும் வந்து வாக்கிங் ஸ்டிக்கை அங்கீகரிக்குது. அந்த வாக்கிங் ஸ்டிக்கு 17.5 சென்டிமீட்டர் ஒயிட்டு 7.5 சென்டிமீட்டர் சிவப்பு கலர்லாம் கொடுத்து அதுக்கான சில சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து அவங்க இது பண்றாங்க. ஆனா போல்ட்மேன் எஸ்குவேர் எப்படி இது பண்ணான்னு தெரியல. அவர் வந்து ஆஸ்திரேலியா இட்டாலி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா நாடும் சுற்றுறாரு. எல்லா நாடும் சுற்றிட்டு அப்படியே போகும்போது ரஷ்யாவுடைய எல்லையில போன உடனே ரஷ்யா என்ன பண்ணுது, பார்வையற்ற ஒற்றணிவன் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி சைபீரியாவில் கொண்டு நாடு கடத்தி விட்டுறாரு. அங்கிருந்து அவர் அப்படியே தம்பிச்சு வந்துடுறாரு. எப்படியும் ஒன்று சேர்ந்துடுறாரு. வந்து சேர்ந்து தன் நாட்டுக்கு வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த அனுபவங்களையும் 2 வால்யூமா புக்கு போடுறார். அவர் 2 வால்யூமா புக்கு போட்டு தன் அனுபவங்களை பற்றி அதில் விளக்கியிருக்கார். இப்படி போல்ட்மேன் எஸ்குவேர் இருக்கார். இப்படி பார்த்தீங்கன்னா பலரும் வந்து இருந்திருக்காங்க பழைய காலத்தில். ஆனால் பழைய காலத்தில் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நவீன காலத்துலேயும் அந்த மாதிரி பலர் இருக்காங்க. சொல்லப்போனால் ராமி ராபின்னு ஒருத்தர் இஸ்ரேலை சேர்ந்தவர். அவருக்கு பார்வை போயிடுது. சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே பார்வை போயிடுது. அவரை இங்கிலாந்துல அமெரிக்காவில் உறவினர்களோடு வசிக்கிறதுக்காக அவர் போறார். அங்கதான் அவருக்கு ஒரு திருப்பு முனையே ஏற்படுது. அவரை கல்வி கற்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றவர் பெரிய அளவில் ஸ்காலர்ஷிப் வாங்கி ரோமன் லிட்ரேச்சரில் எல்லாம் டிகிரி படித்து பாஸ் பண்ணுறார். அவர் கடைசியில் நம்ம நாட்டில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்க நாட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாரு. எழுதி அதில் நம்ம நாட்டில் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிற ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அவர் பாஸ் பண்ணுறார். ஆனால் அரசாங்கம் அவரை எங்கேயும் அனுப்பலை. அரசாங்கம் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. அவர் நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டுறார். அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து நீதிமன்றம் அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு சொல்லுது, நீ ஒரு எக்ஸாம் வைக்கல, நீ வைக்கிற எக்ஸாமில் அவரால் பாஸ் பண்ண முடியும்னா நீ கொடுக்குற வேலையை அவரால் செய்ய முடியாதா? அவருக்கு வேலையை கொடுக்கலாம்ல. இவருக்கு வேலை கொடுக்கணும்னா எம்பசிலாம் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு அரசாங்கம் ஒரு காரணம் சொல்லுது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவர் கோர்ட் என்ன சொல்கிறது, எந்த நாட்டில் எம்பசி பாதுகாப்பாக இருக்கோ அங்கே அவருக்கு வேலையை கொடு அப்படின்னு. அதன் அடிப்படையில் கனடாவில் வேலை செய்கிறாரு. அப்புறம் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறார். இப்படியாக பலர் வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, வெளிநாட்டில் இப்படியெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு நம்ம நாட்டில் ஏன் முடியல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரத்தான் செய்யும். ஜெர்னிகன் அமெரிக்க ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்டில் அமெரிக்கன் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்டில் செக்ரட்டரியாக இருந்தவர். 12-15 டாக்டரேட்டுகளை உருவாக்குனவர். ஒரு மிகப்பெரிய காலம். அந்த ஜெர்னிகன் வந்து ஒரு உரையில்
இதை மறுக்கிறார். அதாவது எதை அவங்க பைபிள் சொல்லுது இல்லையா, பைபிளில் வந்து ஒரு வசனம் உண்டு, கேன் ஏ பிளைண்ட் லீட் ஏ பிளைண்ட், ஷெல் தே நாட் போத் ஃபால் இன்டு எ டிச் அப்படின்னு ஒரு இது வருது. பார்வையற்றவனுக்கு வழிகாட்ட முடியுமா, இருவரும் சாக்கடையில் விழமாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை அவர் மறுக்கிறார். இல்லை, வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணமாக தான் சிட்டியாசுங்கிறவரை காட்டுறார். சிட்டியாசு ஜப்பான்ல ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர். 6-7 மொழிகள் தெரிஞ்சவர். ஜப்பானிய, சீன மொழிகளிலும் இலக்கியத்திலும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அவர் ஆளுநராக இருக்கிறார் ஜப்பான்ல ஒரு மாநிலத்தில். அவர் சிறப்பாகவே ஆட்சி செய்கிறார். அதை வந்து ஜெர்மனிக்கு எடுத்து காட்டுறார். அப்போ இப்படியெல்லாம் வந்து இது பண்ண முடியுது. இந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்குறோம். 2008 ஒபாமாவுடைய ஆட்சி காலத்தை, முதல் ஆட்சி காலத்தில் இவர் பேட்ரிக் நியூயார்க்குடைய ஆளுநர் ஆகிறார். இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஒரு இதையும் நம்மளால் பார்க்க முடியல. அப்போ இதெல்லாம் இப்படிதான் இப்படி வளர்ந்தாங்களா அப்படின்னா இல்லை. ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடூரமாக தான் இருந்தது. உதாரணமாக ஆரம்ப காலங்களில் கிமுலாம் ஊனமுற்றவர்கள் யாருக்கும் வந்து சரியான அங்கீகாரமோ இதுவோ தந்ததா தெரியல, நாடுகளில் தந்தது மாதிரி தெரியல. ஹோமோசேப்பியனையும் அதுக்கு முந்தின இனத்தையும் இணையிற இடத்துல அவங்கள வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க ஜி.எம். அவுல் அப்படிங்கிறவங்க. அந்த நாவல் வந்து ஹோமோசேப்பியனை பற்றி தான் பேசுது. ஆனால் அதில் ஊனமுற்றவர் மோகர் அப்படின்னு ஒரு பாத்திரத்தை அதை காட்டுறாங்க. அவருக்கு எப்படி உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசப்படுது. ஏன்னா அவர் வேட்டையாட போக மாட்டார், மற்றவங்களாம் வேட்டையாட போவாங்க. மற்றவங்களாம் வேட்டையாடிட்டு வந்து அவங்க பங்குல வாங்கிட்டு அதில் கொஞ்சம் ஒதுக்கி இவருடைய பங்கு இது பண்ணிடுவாங்க. இப்படி அங்கே பேசப்படுது. ஆனால் வரலாற்றில் எப்படி பேசப்படுது, வேதங்கள்ல பார்வைக்கு ரிஷிகள் இருந்ததாக ஒரு செய்தி உண்டு. அதே மாதிரி நான் போன தடவை சொன்ன இந்த வக்ரர் எப்படி வந்தார் அப்படிங்கிற அவரெல்லாம் வரலாற்றில் இருந்த மாதிரி ஒரு செய்தி உண்டு. ஆனால் கிரேக்கம் போன்ற பகுதியில் அவ்வளோ நல்ல செய்தியை நமக்கு கிடைக்கல. உதாரணமா கிரேக்கத்தில் சிட்டி ஸ்டேட் அப்படிங்கிற முறையில் நகர அரசுகள் தான் நிறைய இருந்தது. அந்த நகர அரசுகளில் ஸ்பார்ட்டாவும் ஒன்று. ஸ்பார்ட்டாவுடைய ஆட்சியில் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருந்தால் அந்த குழந்தை வந்து 5 வயசு வரைக்கும் பெற்றோர்கிட்ட வளரும். 5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அது அரசுடைய பாதுகாப்பில் தான் இருக்கு. அந்த 18 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு வேண்டிய போர் பயிற்சியெல்லாம் கொடுத்துருவாங்க. போர் பயிற்சியெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்போ போர் வருதோ அப்போ கூப்பிட்டாங்கன்னா போய் போரிடணும். இதுதான் ஸ்பார்ட்டா அரசுடைய வளர்ப்பு முறை. அப்போ இந்த வளர்ப்பு முறையில் தான் அவங்க வந்து அது இருந்தாங்க. அதனால ஸ்பார்ட்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி ஆஃப் எல்டர்லி பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், அதாவது வயதானவங்க எல்லாம் சேர்த்து ஒரு குழு அமைச்சு
அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க இருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே தந்தை தன் குழந்தைய கொண்டே அங்கே காட்டும். அந்த குழந்தைய அவங்க பார்ப்பாங்க. குழந்தை நல்லா இருந்ததுன்னா தந்தைகிட்ட கொடுத்து சரி கொண்டே வளர்த்துக்கலாம் அப்படின்றவாங்க. தந்தை குழந்தை ஊனமுற்றது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஒரு நீர் தொட்டி இருக்கு, அந்த நீர் தொட்டியில் குழந்தைய தூக்கி வீசிடுவாங்க. அது ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறந்த உடனேயே அதனுடைய முடிவை சந்திக்கும். இது ஆரம்ப காலத்தில் ஸ்பார்ட்டாவில் இருந்த முறை. ஆனால் கிரேக்கம் ஒன்றாவது அப்புறம், அதாவது ஒரு கிபி 3ஆம் நூற்றாண்டெல்லாம் வந்தபோது கிரேக்கத்தில் கொஞ்சம் நிலைமைகள் மாறி மாற்றுத்திறனாளிகளை கொல்ல சொல்லி எல்லாம் பிளாட்டோ சொல்லல. பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா, மாற்றுத்திறனாளிகளை நகரத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள், வேற எங்கேயா கொண்டே விட்டுருங்க அப்படிங்கிறார். இது அவர் மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா இல்லை, அவர் சொன்னது 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல கிமுல. ஆனா கிபி 12ஆம் நூற்றாண்டுல கூட இப்னு ஜோஸ்-அலி அப்படிங்கிற இஸ்லாமியர் அதை சொன்னார். முன்னாடி சொன்ன கிரேக்க விஷயத்தை பெர்ட்ரண்ட் ரசல் தன்னுடைய புத்தகமான ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் பிலாசபியில பதிவு பண்ணியிருக்கார். பின்னாடி சொன்ன இந்த இப்னு ஜோஸ்-அலியுடைய மத்திய கிழக்கு பகுதியில் இருந்த இப்னு ஜோஸ்-அலியுடைய விஷயத்தை ராகுல் சங்கீர்த்தியாவின் தன்னுடைய நூலான இஸ்லாமிய தத்துவியல்ல பதிவு பண்ணியிருக்கார். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது. சரி, அந்த நூற்றாண்டுல தான் அப்படியாச்சு, மற்ற நூற்றாண்டு என்னாச்சு, இப்பெல்லாம் என்ன நிலை? உங்களுக்கு தெரியும், ரொனால்டு ரீகன் இங்க வந்த 20ஆம் நூற்றாண்டுல அவர் வர்றாரு. அவர் இங்க ஜெய்ப்பூர் போறாரு. ஜெய்ப்பூர்ல இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு வேற கிராமங்கள்லாம் அங்கேயும் கொண்டே விடப்படுறாங்க அவர் திரும்பி போற வரைக்கும். அப்ப இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டு அதான் நடக்குது இந்தியாவில். இது நமக்கு நம்மை சிந்திக்க வைக்கிறது. நாம் எங்க இருக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கிறது. இந்த சிந்தனையின் அடிப்படையில தான் நான் இந்த பகுதியில் முற்பகுதியில் உங்களுக்கு சொன்னேன் மறுக்கப்பட்ட வரலாறு. ஆனா பிற்பகுதியில மறைக்கப்பட்ட வரலாறு சொன்ன பிற்பகுதியில மறுக்கப்பட்ட உரிமைகள் சொல்றேன். இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை நான் பெரும்பாலும் பத்திரிகைகள் தான் எடுத்திருக்கேன். டைலாக், அப்புறம் பிரைல் ஃபோரம், இந்த மாதிரியான பிரைல் பத்திரிகைகள் அது திரட்டியிருக்கேன். இது என்ன சொல்ல, இந்த பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லுது, என்ன நமக்கு என்ன உரிமை மறுக்கப்படுது அப்படின்னா, ஜெர்மனியில வெட்ரன் வார் பிளைண்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க எல்லாம் வயசானவங்க, ஆனா போர்ல பார்வை இழந்தவர்கள், முதல் உலக போர் 2வது உலக போர்ல பார்வை இழந்தவர்கள். அப்படி இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, மெயின் காஃப்ங்கிற ஹிட்லருடைய நூலை பிரெயில்ல தயார் பண்ணி படிக்கிறாங்க. இது அரசுக்கு தெரிய வருது. அரசுக்கு தெரிய வந்தோடனே அரசு என்ன பண்ணது, ஹிட்லருடைய நூல் தடுக்கப்பட்டிருக்குது, எனவே பிரெயின்ல அதை படிக்கக்கூடாது, தடுக்கும் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல, நீங்க எப்ப தடுப்பீங்க, புத்தகம் வெளியே எல்லாரும் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க தடுத்துட்டீங்க அப்படித்தானே. அப்படின்னா நாங்களும் எல்லாரும் இந்த பிரெயின்ல படிச்ச உடனே இந்த புத்தகத்தை தடை செஞ்சிடறோம், படிக்கிறத நிறுத்திடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் ஹிட்லருடைய மெயின் காஃப் புத்தகம் பிரெயின்ல ஜெர்மனியில படிக்கப்பட்டது.
இதே மாதிரி தான் அமெரிக்காவில் பிளேபாய்னு ஒரு மேகசின் வருது, இப்பவும் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு பாலியல் பத்திரிகை. நிறைய படங்கள் இருக்கும். அந்த பத்திரிகையை பிரெயிலையும் வருது. பிரெயிலில் எப்படி படம் போட முடியும்? வெறும் புள்ளி எழுத்துக்கள் தான் இருக்கும், படமெல்லாம் போட முடியாது. அப்போ அந்த புள்ளி எழுத்துக்களை வச்சு பிரெயிலில் ஒரு அதில் வர்ற மேட்ரை மட்டும், அதாவது செய்தியை மட்டும் இவங்க வந்து எழுத்துக்களில் மாற்றி பிரெயில் எழுத்துக்களில் கொடுக்குறாங்க. இதை ஒரு செனட்டர் ஒயிட் பிளஸ்ன்னு ஒரு பேர், அவர் என்ன பண்றாரு, இந்த பத்திரிக்கை எடுத்து காமிச்சு, பார்த்தீங்களா நம்ம காசுல பப்ளிக்குடைய வரிப்பணத்துல பார்வையற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட இலக்கியம் தர்றோம் பார்த்தீங்களான்னு காட்டுறாரு. எல்லாரும் கொள்ளுன்னு சிரிக்கிறாங்க. விளைவு என்ன? அந்த பத்திரிகைக்கு அரசு கொடுத்திருந்த நல்கை, அதாவது கிராண்ட், நிறுத்தப்படுது. அது நிறுத்தப்பட்ட உடனே அமெரிக்காவில் இருக்கிற பிரெயில் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க, பிரெயில் ரீடர்ஸ் அசோசியேஷன் அவங்க, அப்புறம் அமெரிக்கன் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபெடரல் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கு என்எபியுடைய லாயர் தான் போய் அந்த கேஸ் அட்டன் பண்ணி வாதாடுறார். அவர் சொல்றார், பல ஆபாச படங்களோட சில மில்லியன் பிரதிகள் வெளியே வரும். ஆனா படம் எதுவும் இல்லாம சில புள்ளிகளை மட்டும் கொண்டுட்டு சில 100 பத்திரிகைகள் தான் வெளியே வருது பிரெயின்ல. அப்போ சமூகத்தை கெடுக்கிறது அதுவா இதுவா, எது சமூகத்தை கெடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுன்னு சொல்றாரு. அப்போ உங்க நோக்கம் வந்து சமூகத்தை சீர்படுத்துறதுங்கிறது அல்ல. உங்க நோக்கம் வந்து பார்வையற்றவர்கள் இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்களை கூட தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத உங்க நோக்கம். அதுதான், அந்த அடிப்படையில தான் இது தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற. இதை கேட்டோடனே ஃபெடரல் கோர்ட்டு ஒத்துக்குது, இவர் சொல்ற பாயிண்டை ஒத்துக்கிட்டு அந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுது. அதனால அந்த பத்திரிகை மீண்டும் வர ஆரம்பிச்சு. இப்படி ஒரு பக்கம் நம்முடைய உரிமைகள் ரீடிங்ல கூட தடுக்கப்படும். சரி, இது ரீடிங்ல மட்டும்தானா? இல்லவே இல்லை. நியூயார்க்ல ஒரு பார்வையற்ற தம்பதி, கணவன் மனைவி இருவரும் பார்வையற்றவர்கள், அவங்க ரோட்டோரமா போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வந்து கர்ப்பிணியா இருக்காங்க. அப்போ இதை ஒருத்தர் பார்க்கிறார். பார்த்தவர் வந்து டைம்ஸ் பத்திரிகை, அமெரிக்காவில இருந்து டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு, அந்த டைம்ஸ் பத்திரிகைக்கு ஆசிரியர் கடிதம் பக்கம் இருக்கு இல்லையா, பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த பெண்மணியை பார்வையற்றவர், அவருக்கு இருக்கு இந்த ஆசை, அவர் கர்ப்பத்தை கலைத்திருக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை கூறி எழுதுகிறார். எவ்வளவு கொடூரமான, எவ்வளவு கொச்சையான ஒரு விஷயம்னு பாருங்க. பார்வையற்ற பெண்மணிக்கு குழந்தை பெறணும், குழந்தைய வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை நோக்கம் இருந்ததுனாலதான் அவர் வந்து அதை அப்படி எழுதுறார். அப்ப இந்த மாதிரியான உரிமைகள், நம்முடைய உரிமைகள் வந்து எல்லா நாட்டிலையுமே தடுக்கப்பட்டிருக்கு, இது பண்ணப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுது, அது எவ்வளவு இதுன்னு தெரியாது எனக்கு, ஆனா அதுவும் சொல்லப்பட்டது. நியூயார்க் விமான நிலையத்துல ஒரு பார்வையற்றவர் ஏற போறார், பயணிக்கிறதுக்காக ஏற போறாரு. அவரை வந்து அதிகாரிகள் தடுக்கிறாங்க. நீங்க ஏறக்கூடாது, நீங்க ஏறுறதா இருந்தா இந்த வாக்கிங் ஸ்டிக்கை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. வாக்கிங் ஸ்டிக் இல்லாம, ஊன்றுகோல் இல்லாம அவர் எப்படி நடப்பாரு? அப்ப அவர் சரின்னு அப்படியே வெளியே நின்றுறாரு. நின்றுட்டு தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்றார், அடுத்த அரை மணி நேரத்துல அங்க
10-50 பேர் பார்வையற்றவர்கள் கூடிடுறாங்க. கூடி இதை பற்றி விவாதிக்கிறாங்க அதிகாரி. அதிகாரி இல்லை, வாக்கிங் ஸ்டிக் கொண்டு போகக்கூடாது. அப்போ இவங்க சொல்றாங்க, வாக்கிங் ஸ்டிக் எங்க கண்ணு மாதிரி, நாங்கள் அதை வச்சு தான் நடக்கிறோம், அதை வச்சு தான் போகிறோம் வர்றோம். அதை கொண்டு போகக்கூடாதுன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்ககிட்ட உங்கள் கண்ணு இருக்கு. உங்கள் கண்ணை கழட்டி வச்சுட்டு நீங்கள் விமானத்தில் போக தயாரா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அதிகாரிகளை ஒத்துக்கிட்டு அவரை விமானத்தில் ஏற்ற அனுமதிக்கிறாங்க. இப்படியாக ஒரு சூழல் இருக்கத்தான் செய்யுது உலகம் முழுவதும். எனவே நாம் இதன் வழியா புரிஞ்சிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, பார்வையற்றவர்களுக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. பிரச்சனைகளுக்கு ஊடாகவே பார்வையற்றவர்கள் வளர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். நிக்கோலஸ் சாண்டர்சனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நிக்கோலஸ் சாண்டர்சன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் சேர போறார். அவர் பார்வையற்றவங்க ஒட்டு காரணத்தை காட்டி அவரை சேர்க்க மறுக்கிறாங்க. அவர் வேற இடத்துல போய் படிக்கிறார். படித்து கணக்கு மேதை ஆயிடுறார். கணக்கு மேதை ஆனதுக்கப்புறம் அதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சார் ஐசக் நியூட்டன் ரிட்டையர்ட் ஆகி போன உடனே அந்த நாற்காலியில் போய் நிக்கோலஸ் சாண்டர்சன் உட்கார்றார். பார்வையற்ற நிக்கோலஸ் சாண்டர்சன் எந்த பல்கலைக்கழகம் படிக்கிறதுக்கு அனுமதிக்கலையோ அதே பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில், பேராசிரியர் பொறுப்பில் உட்கார்றாரு. அப்போ இப்படி திறமைகளை வச்சு அதை மேம்படுத்தி பார்வையற்றவர்கள் வந்திருக்கிறாங்க. எனவேதான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளையும் தாண்டி இதன் ஊடாக நாம் பயணித்து நம் திறமைகளை வளர்த்து கொண்டால் மட்டுமே நம் நீடித்து செயல்பட முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய உரிமைகள் நசுக்கப்படுவது மட்டுமல்ல, நம் இருத்தலை ஒரு கேள்விக்குறியாக மாறியது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். எனவே இந்த அடிப்படையில தான் நாம யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஆலோசனை. இது வரைக்கும் நான் அந்த புத்தகங்களில் என்ன இருக்கோ அதை சுருக்கமாக எப்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த பகிர்வுக்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.